வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். திமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட 27 தீர்மானங்கள் என்னென்ன தெரியுமா? திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. திமுகவின் பொதுக்குழு கூட்டம் எப்பொழுது சென்னையில் நடைபெற்று நிலையில் சுமார் 48 ஆண்டுகளுக்கு பிறகு மதுரையில் உத்தாங்குடியில் இன்று நடைபெற்று வருகின்றது. பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்துள்ள பொதுக்குழு கூட்டத்துக்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமை தாங்கினார். இந்த கூட்டத்தில் 27 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முதலாவதாக 1. முத்தமிழர் அறிஞர் தலைவர் கலைஞர் பிறந்தநாளான ஜூன் 3ஆம் தேதி செம்மொழி நாளாக நாடெங்கும் கொண்டாடுவோம். 2. மக்களின் பேராதரவுடன் தொடர் வெற்றி நாயகரத்தின் திகழும் கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பாராட்டுக்கள். 3. இந்தியாவுக்கே முன்னோடியாக மகளிர் வாழ்வை மேம்படுத்தும் திராவிட மாடல் அரசு. 4. உழவர்கள், நெசவாளர்கள், மீனவர்கள் என அனைத்து தரப்பினரின் வாழ்வியலின் புதிய விடியல் தந்த திராவிட மாடல் அரசின் சாதனை பரப்புவோம். 5. தமிழினத்திற்கு பெருமை சேர்த்த தலைவர்களை போற்றும் கழக அரசுக்கு பாராட்டு. 6. ஒவ்வொரு குடும்பமும் பயன் பெற்றுள்ள திராவிட மாடல் அரசின் சாதனை திட்டங்களை தொடர்ந்து மக்களிடம் எடுத்துரைப்போம். 7. தமிழ்நாட்டின் எதிர்கால நம்பிக்கையாக மக்களின் பேராதரவை பெற்றுள்ள துணை முதலமைச்சர் இளம் தலைவர் அவர்களின் பணி தொடர துணை நிற்போம். 8. ஏழை எளிய மக்கள் வதைக்கும் நகைக்கடன் கட்டுப்பாட்டுக்களை ரிசர்வ் வங்கி உடனே நீக்க வேண்டும். 9. தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கும் ஒன்றிய அரசுக்கு கண்டனம். 10. தமிழர்களின் மொழி உணர்வுடன் விளையாடாமல் இந்தி திணிப்பை கைவிடுக. 11. கீழடி ஆய்வு மறுக்கும் தமிழ் விரோத பாஜக அரசுக்கு கண்டனம். 12. ரயில்வே திட்டங்களில் தமிழ்நாட்டை புறக்கணிக்கும் பாஜக அரசுக்கு கண்டனம். 13. சிறுபான்மையினரின் உரிமைகளை பறிக்கும் நோக்கில் இஸ்லாமியர் சொத்துக்களை சூறையாடும் வக்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெறுக. 14. ஒன்றிய விசாரணை அமைப்புகளை தவறாக பயன்படுத்தும் பாஜக அரசுக்கு கண்டனம். 15. மோடி தலைமையிலான பாஜக ஆட்சியின் தொடரும் அநீதிகள். 16. மீனவர்கள் நலன் காக்க கச்சத்தீவை மீட்டிடுக. 17. சாதிவாரி கணக்கெடுப்பை விரைவாகவும் முறையாகவும் நடத்திடுக. 18. தமிழ்நாட்டின் நாடாளுமன்றம் பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுவரையை கூடாது. 19. ஆளுநரின் அதிகார வரம்பை வரையறுத்து மாநில உரிமை நிலைநாட்டி உச்சநீதிமன்றம் தீர்ப்புக்கு காரணமாக கழக தலைவருக்கு பாராட்டு. 20. குடியரசு துணைத் தலைவரின் விமர்சனத்திற்கு கண்டனம். 21. அரசியலமைப்பு சட்டத்தின் மதிக்காமல் உச்சநீதிமன்றத்தோடு மோதும் பாஜக அரசுக்கு கண்டனம். 22. உச்சநீதிமன்றம் தீர்ப்பை முன்வைத்து கல்வியை மீண்டும் மாநில பட்டியலில் இணைத்திடுக. 23. மலரட்டும் மாநிலம் சுயாட்சி. 24. பேரிடர் மீட்பு பணியில் கழக அரசுடன் கழகத்தினருடன் துணை நிற்போம். 25. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என அழகிய தமிழ் பெயர்களை சூட்டுவோம். 26. அதிமுக ஆட்சியின் அவலமான பொள்ளாச்சியின் பாலியல் குற்றவாளிகளுக்கு வழங்கப்பட்ட தண்டனைக்கு தீர்ப்புக்கு வரவேற்பு. 27. வஞ்சக பாஜகவையும் துரோக திமுகவையும் விரட்டியடித்து 2026 கழக ஆட்சி தொடர களப்பணியை தொடங்குவோம் என 27 தீர்மானங்களை பொதுக்குழுவில் திமுக தீர்மானமாக ஏற்றிருக்கிறது. இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்து பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.